அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். என்னடா கெட்டில் காமிச்சிட்ருக்கா, சுவிட்சை போடுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடது கொஞ்சம் நாசம் ஆகிடுச்சிது. ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. 8 மாதமாக டயட்டில் இருக்கும்போது இதில் தான் தண்ணி காய்ச்சி குடித்தது. இப்போ நோம்புக்கும் அப்படி தான் தண்ணி காய்ச்சி இதில் தான் ஜீரக தண்ணி, நம்ம கரிஞ்சீரக தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் தண்ணி ஹீட் பண்ண போகும்போது ஒர்க் ஆகலை. எனக்காகுன்னா என்னடா இப்போ பண்ணுறது, இது இல்லைன்னா நமக்கு சரியாகாதே, சரி ஒன்று ஆர்ட்ரு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டிருந்தேன். கெட்டில் போட்டு 2 நாளையிலே வந்தது. என் பையன்தான், 2வது பையன்தான் ஆர்ட்ரு பண்ணான். எனக்கு இது இல்லாமல் இருந்தால் சரியே ஆகாது. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணாலும் எனக்கு இதே மாதிரி ஹீட் பண்ணுறது ஈஸியான ஒரு வேலை. அதனால் நான் இதில் தான் தண்ணி சூடாகி குடிச்சு அதே பழகிடுச்சுது. பழக்கத்தை மாற்ற முடியலை என்னால். நான் அதனால் உடனே ஒன்று ஆர்ட்ரு போட்டு 2 நாளையில் வந்துருச்சுது. அதுவும் எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட முதல்ல இருந்தது ப்ரெஸ்டீஜ், இது பிஜிஎன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கும்போது ஹஸ்பண்டும் வந்தாங்க. அவங்களும் எனக்கு கூட நின்று இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பிளேடெல்லாம் எடுத்து கொடுத்து, அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே நான் வீடியோ எடுக்க போகும்போது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. ஏதாவது கிண்டலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ண பில்லு. இது பார்த்திங்கன்னா 600 ரூபா தான் அமேசானில். இப்போ ஒரு பிளேட் எடுத்து கொடுத்தாங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சைடையும் அந்த ஒட்டி வச்சுருந்த பேப்பரை தான் நான் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பிளேட் எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. கூட நின்றுட்டு அவங்களும் ஆர்வமாக நிற்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு. வேலை முடிஞ்ச அந்த டைமில் தான் வந்தாங்க. அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணிட்டு நின்னேன். சரி, அங்கே இங்கேயெல்லாம் திருப்பிட்டு சீக்கிரம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ஸ்டாண்டு தான் எனக்கு இந்த பழையதில் ரிப்பேர் ஆகிடுச்சிது. சரி, இதை எடுத்து வெளியே வச்சாச்சு. இந்த இதில் சொடக்கெல்லாம் விடவும் நல்லா டைம் பாஸ் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்லாக் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. கரெக்டாக 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நான் இது அமேசானில் ஆர்ட்ரு பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 2 பேரும் மாறி மாறி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இது ஹீட் ஆகுதான்னு நம்ம கிச்சனில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நேரடியாக கொண்டு போய் 1 கப்பு தண்ணி விட்டு லைட்டாக உப்பும் போட்டு இந்த நல்லா குலுக்கிட்டு, நம்ம 1 கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்து உப்பும் போட்டு நல்லா குலுக்கிட்டு அதை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு 2வது திரும்ப 1 ஜக்கு தண்ணி எடுத்து அதை நான் ஹீட் பண்ணதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நமக்கு ஹீட் ஆகிடும். நான் இப்போ ஆன் பண்ணி விட்டுருக்கேன். புதுசுன்னு சொல்லும்போது நல்லா கேர்ஃபுல்லாக திருப்பி மறைச்செல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஆன் ஆகிடுச்சுது. இப்போ தண்ணி ஹீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ தண்ணி நல்லா கொதித்த சவுண்டு கேட்டுட்ருக்கு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து வச்சாச்சு. இந்த தண்ணியை முதல் தண்ணி நம்ம குடிக்கக்கூடாது, அது தேவையில்லை. வெளியே விட்டுட்டு 2வது தண்ணி ஹீட் பண்ணி தான் குடிக்கணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.